நான் தேவ்க்காக வீட்லயே ஸ்ப்ரவுட்டட் கம்பு மாவு தான் ரெடி பண்ணேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஒரு 1/4 கிலோவுக்கு மேல அதிகமாவே வந்து நான் கம்பு எடுத்திருக்கேன். நைட்டே வந்து அது ஒரு 2லேருந்து 3 தடவ நல்லா வாஷ் பண்ணிட்டு, அத வந்து நம்ம திரும்பவும் தண்ணி ஊத்தி நைட் ஃபுல்லா ஊற வச்சிரணும். ஒரு 8 ஹவர்ஸ் மேல ஊறுனதுக்கு அப்புறமா, திரும்பவும் ஒரு தடவ நான் அத வந்து கழுவிட்டு, அந்த தண்ணியெல்லாம் வடிச்சதுக்கு அப்புறமா, ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து இந்த கம்ப வந்து அதில சேர்த்துட்டு, நல்லா வந்து ஒரு முடிச்சு மாரி போட்டுக்கலாம். நம்ம நார்மல் மில்லட்ஸ விட இந்த மாரி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி மில்லட்ஸ், ராகி, கம்பெல்லாம் பண்ணி குடுக்கும்போது, இன்னுமே அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம். அதனால தான் நான் ஸ்ப்ரவுட்டட் பண்ணி பண்றேன். ஸோ இந்த மாரி ஒரு ஹாட் பாக்ஸ்ல நல்லா இறுக்கி மூடி வச்சுட்டேன். ஒரு 2 நாள்லயே கம்பு வந்து நல்லா மொளச்சு வந்துருச்சு. ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணும்போது எப்பயுமே நம்ம வந்து இந்த மாரி திரும்பவும் ஒரு தடவ வாஷ் பண்ணிட்டு தான் வெயில்ல காய வைக்கணும். அதே மாரி நல்லா காய வச்சுட்டோம்னா, ஒரு 2 நாள்ல இந்த அளவுக்கு காஞ்சு வந்துரும். அப்புறம் திரும்ப நான் லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, ஆற வச்சுட்டு, மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இத வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி சலிச்சுட்டு, ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு 15 டேஸ் மேலேயே வரும். இது வந்து இந்த வெயில் காலத்துக்கு நம்ம கம்பு கூழ், கம்பு கஞ்சி இதெல்லாம் பண்ணி பேபீஸ்க்கு குடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.